திணையளவு நலன் பயக்குமெனின் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும். நாட்டிற்காக இறந்தவர்கள் உண்டு, நங்கைக்காக இறந்தவர்கள் உண்டு, பள்ளிக்காக மாய்ந்தவர்கள் உண்டு. மொழிக்காக ஒருவன் மரணித்தான் என்றால் அவன் தமிழனாகவும் தமிழ் மொழிக்காகவும் தான் என்ற நாள் தலை நிமிர்த்தி கூற முடியும். நான் தமிழன் என்று கூறுகிறேன், எனக்கு எந்த இடத்திலும் மரியாதை இல்லை. நீங்கள் தமிழன் என்று கூறுகிறேன், அப்போதும் எனக்கு மரியாதை இல்லை. அப்போ நாம் தமிழர் என்று சொல்லுகிறேன், அந்த நாம் தமிழர் என்று சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையிலே மரியாதை பிறக்கிறது. நாம் தமிழர் என்றாலே இங்கு இவர்கள் மாற்று மொழி பேசக்கூடிய மக்களை ஒடுக்குவார்கள், மாற்று மொழி பேசக்கூடிய மக்களுக்கு எதிரானவர்கள் என்ற பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அன்பிற்குரிய உறவுகளே, நாம் தமிழர் கட்சி எடுத்துரைக்கின்ற அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான அரசியல், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியல். இங்கே இருக்கக்கூடிய மண்ணை பற்றியும் மரத்தை பற்றியும் நீர்வளத்தை பற்றியும் நிலவளத்தை பற்றியும் கனிம வளத்தை பற்றியும் இந்த மக்களுடைய வாழ்க்கையை பற்றியும் சிந்திக்க தீர்மானிக்க ஒரு அரசியல் கட்சி இந்த மண்ணில் இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் என்ற ஒற்றை கட்சி மட்டும்தான். மண்ணை காக்காது, மண்ணை வாழ வைக்காது, மண்ணில் வாழக்கூடிய ஒற்றை உயிரினமான மனிதனை எப்போதும் மண் வாழ வைக்காது என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் என்ன விளக்கம்? எல்லாமே மண்ணுதான். இந்த மண்ணில் இருந்துதான் இந்த மனிதர்களுக்கு தேவையான எல்லா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்பத்திலே இந்த மனிதன் மண்ணில் இருந்து தாதுக்களை கண்டறிந்தான், அந்த தாதுக்களில் இருந்து ஆயுதங்கள் செய்தான், அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி வேட்டையாடி உணவு உண்டான். அப்படி வேட்டையாடி உணவு உண்ட மனிதனை நாகரிக சூழலுக்கு மாற்றியது விவசாயம் தான். அப்ப மண்ணு நல்லா இருக்கணும், இங்க மரம் நல்லா இருக்கணும், மழை நல்லா இருக்கணும், காற்று வளம் நல்லா இருக்கணும், கனிம வளம் நல்லா இருக்கணும், இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும்னு பேசக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் ஒற்றை கட்சி மட்டும்தான். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, எனக்கு மேலே வேப்ப மரம் இருக்கிறது. இந்த வேப்ப மரத்தில் எத்தனை வேப்பம் காய்கள் இந்த மண்ணில் கீழே விழும். ஆனால் அந்த வேப்பம் காய்கள் எல்லாம், வேப்பம் விதைகள் எல்லாம் மரம் ஆவதில்லை. என்ன நடக்கணும்? அந்த வேப்ப மரத்தில் இருக்கக்கூடிய வேப்பம் பழங்களை பறவை இனங்கள் சாப்பிட வேண்டும். காக்கா சாப்பிடும். சாப்பிடும் பொழுது அந்த காக்காவின் உடம்புக்குள் என்ன நடக்கும்? வேதியியல் மாற்றம், கெமிக்கல் ரியாக்ஷன் என்று சொல்லுவார்கள். இந்த வேப்பம் பழத்தை அந்த காகம் சாப்பிடும் பொழுது அந்த காகத்தின் உடலுக்குள் கெமிக்கல் ரியாக்ஷன், வேதியியல் மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த காகம் வேறு இடத்திற்கு பறந்து சென்று கழிவு பொருட்களை வெளியிடும் பொழுது அந்த இடத்தில் மரம், செடி, கொடி முளைக்கும். அப்ப எத்தனை மரங்கள் இருந்தாலும் அந்த மரத்திற்கு கீழே உழக்கூடிய எந்த விலையும் முளைப்பதில்லை. அப்ப இங்க இருக்கக்கூடிய மரம் நல்லா இருக்கணும்னா என்ன தேவைப்படுது? இந்த மண்ணில் பறவை நன்றாக இருக்க வேண்டும், பறவைகள் உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதை போலத்தான் பூச்சி இனங்கள். பூச்சிகள் மட்டும் செத்து போய்விட்டால் இந்த உலகம் 4 ஆண்டுகளில் இல்லாமல் போகும் என்கிறார் ஐன்ஸ்டீன் அவர்கள். அன்பிற்குரிய சொந்தங்களே, தேனீக்கள் இருக்கிறது. தேனீக்கள்ல பாத்தீங்கன்னா ஆண் தேனி, பெண் தேனி இருக்கும். அப்ப இந்த ஆண் தேனிகள் ஒவ்வொரு மலரில் போய் உட்கார்ந்து தேன் குடிக்க போகும் பொழுது இந்த ஆண் தேனியில் இருக்கக்கூடிய ஆண் தேனியின் மீது மகரந்த தாற்றல் ஒட்டும். அதே இன்னொரு தேனி அந்த மலருக்கு தேன் குடிக்க போகும் பொழுது அந்த மகரந்த தாள்கள் சூலகத்தோடு சேர்ந்து கருவுறல் நடைபெறும். அதன் விளைவாகத்தான் அந்த பூ மொட்டாகவும் காயாகவும் கனியாகவும் மாறும். அப்படி இங்க பூக்கக்கூடிய பூக்கள் காயாகவும் கனியாகவும் மலர வேண்டும் என்றால் அந்த இடத்தில், அந்த மண்ணில் பூச்சி இனங்கள் உயிர் வாழ வேண்டும், பறவைகள் உயிர் வாழ வேண்டும், பூச்சி இனங்கள் உயிர் வாழ வேண்டும். அதே போலதான் மரம். மரம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம்? இங்க திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டம் போட்டு இருந்தால் மரம், காசு, பணம், துட்டு ஒரே வெட்டுன்னு வெட்டி மரத்தை எடுத்துட்டு போயிருப்பான். இது திராவிட அரசியல். ஆனால் தமிழ் தேசிய அரசியல் என்ன தெரியுமா? மரம் ஒரு சிருஷ்டியின் சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிர்த்து ஊர்க வைக்கும் மலர்கள், மனிதன் தரா ஞானம் மரம் தரும் மரணம் கண்ணன் அண்ணனை படிக்காதீர், உண்ணக்கனி ஒதுங்க நிழல், ஆட தூளி அடகு வேலி, தடவத்த இளம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு, மரம்தான் எல்லா மரம்தான், மறந்தான் மனிதன் மறந்தான்,
மரம் இல்லையே காற்றை எங்கே போய் செலவை செய்வது, மரம் இல்லையே மழைக்காக எங்கே போய் மனு செய்வது. மரம் தான் எல்லா மரம் தான், மனிதன் மரம் தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் வையும், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் வையும், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் வையும், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் வையும், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் வையும், இறந்தோம் பாடை சவப்பட்டின் மரத்தின் வையும், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் வையும். மரம் தான் எல்லா மரம் தான் மனிதன் மரம் தான். இது தமிழ் தேசிய அரசியல், நாம் தமிழர் கட்சியோட அரசியல். திராவிட அரசியலுக்கும் நாம் தமிழர் கட்சி அரசியலுக்கும் உள்ள வித்தியாசம். நாங்க மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய மண்ணை பத்தி பேசுவோம், மரத்தை பத்தி பேசுவோம், பறவையை பத்தி பேசுவோம், பூச்சியை பத்தி பேசுவோம், மலைகளை பத்தி பேசுவோம். மழை சாதாரணதா? மழை பொழியும் பொழுது மலைகள் மேல இந்த மழை துளிகள், அங்க இருக்கக்கூடிய செடிகள் கொடிகள் தாவரங்கள் மேல அப்படியே நீரா கோர்த்து அந்த நீர் துளிகள் தான் உருண்டு திரண்டு அருவியாக மாறுகிறது. அந்த அருவிதான் ஆறாக மாறுகிறது, அந்த ஆறு தான் நீராக மாறுகிறது, அந்த நீர் தான் பயிராக மாறுகிறது, அந்த பயிர் தான் வயிறாக மாறுகிறது, அதுதான் உயிராக பிறக்கிறது. அப்ப மழை இந்த மண்ணில் எதற்காக இருக்க வேண்டும், தாவரங்கள் எதற்காக இருக்க வேண்டும், பூச்சினங்கள் எதற்காக இருக்க வேண்டும், மரம் எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசக்கூடிய அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். இங்க இருக்கக்கூடிய மண்ணை அள்ளி திங்கிறான் யாரு? இங்க ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள். அவர்கள் தெரியாம இங்க மண்ணு களவாணி போகுமா, ஆற்றல் அல்லப்படுமா? அன்பிற்குரிய உறவுகளே, 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவு வரும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்றாரு, என்ன சொல்றாரு? 11 மணிக்கு திமுக ஆட்சி பொறுப்பேற்றுச்சுன்னா 11:10க்கு மாட்டு வண்டிய குளத்துக்குள்ள ஓட்டி போய் மணல் அள்ளுன்னு சொல்றான். இது திராவிட அரசியல். மண்ணை அள்ளி திங்கிறது திராவிட அரசியல். அந்த மண்ணிற்காக மக்களுக்காக போராடுவது தமிழ் தேசிய அரசியல். அன்பிற்குரிய உறவுகளே, கொடி தளியி கோலோச்சும் மாநில மன்னன், அடிதளி நிற்கும் உலகு அப்படின்னா என்ன விளக்கம்? ஒரு நாட்டில் தலைவர் இருக்கிறார் என்றால் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவையோ அதை குறிப்பிட்டு செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படி தலைவர்கள் இங்க இருக்காங்களா? அப்படிப்பட்ட தலைவர்கள் இங்க இருக்காங்களா? அன்பிற்குரிய உறவுகளே, ஒரு சிறுவன் ஒருவன் பள்ளியிலே படித்துக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆசிரியர் ஒருவர் ஒரு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள், ஒரு நபருக்கு 2 முட்டை என்றால் 5 பேருக்கு எத்தனை முட்டை? இதுதான் கேள்வி. அப்பொழுது அந்த ஆசிரியர் கேள்வி எடுக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய நோட்டுகளில் அதற்கான பதிலை எழுத வேண்டும். அப்படி அதற்கான பதிலை எழுதும் பொழுது முன்னால் உட்கார்ந்திருக்கக்கூடிய மாணவனை பார்த்து பின்னால் இருக்கக்கூடிய மாணவன் அவர் எழுதுவதை பார்க்கிறார். அந்த வழியிலே அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் வருகிறார். தலைமை ஆசிரியர் பின்னால் இருக்கக்கூடிய மாணவன் முன்னால் பார்ப்பவர்களை பார்த்து விடுகிறார். பார்த்துட்டு வந்து கேட்கிறார், என்ன முன்னாடி உட்கார்ந்து நீ பார்த்து எழுதுறியா அப்படின்னு. முன்னாடி உட்கார்ந்திருக்கக்கூடிய மாணவன் எழுதியிருக்கிறான், ஒரு குடும்பத்தில் 5 நபர்கள், ஒரு நபருக்கு 2 முட்டை என்றால் 5 நபருக்கு 10 முட்டை என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்கு பின்னால் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாணவன் 8 முட்டை என்று எழுதியிருக்கிறான். அந்த தலைமை ஆசிரியருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? என்ன இவன் வந்து 5 பேருக்கு 2 முட்டைனா 10 முட்டைன்னு சரியா எழுதியிருக்கான், இவன் 8 முட்டை எழுதியிருக்கான், என்ன விஷயம் சொல்லி அந்த பையன் எழுதி கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொன்னான், ஐயா என்னுடைய தகப்பனார் தான் தவறு விட்டார் அல்லவா, எங்க வீட்டுல 4 பேர் தானே, அப்ப 4 பேருக்கு 8 முட்டை தானே அப்படின்னு அந்த உண்மையும் நேர்மையாக என்று சொன்ன அந்த சிறுவன் தான் காமராஜர். அந்த சிறுவன் தான் காமராஜர். அன்பிற்குரிய உறவுகளே, ஒரு பகுதியிலே அணை ஒன்றை கட்டுகிறார்கள். அப்படி அணை கட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்த வேண்டும். அப்படி அப்புறப்படுத்தும் பொழுது அங்கே குழுமியிருந்த 300க்கும் மேற்பட்ட மக்கள் கூடி நின்று சொன்னார்கள், காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிக, காமராஜர் ஒழிகன்னு சொன்னாங்க. ஆனால் அதே தலைவன் முதலமைச்சராக அந்த அணையை திணைக்க வரும் பொழுது அங்க இருந்த 3000 மக்கள் சொன்னார்கள், காமராஜர் வாழ்க, காமராஜர் வாழ்க, காமராஜர் வாழ்கன்னு சொன்னாங்க. அப்ப தலைவர்கள் எப்படி இருக்கணும்? பெருந்தலைவர் காமராஜரை போல இருக்கணும். ஆனா இப்ப அப்படி தலைவர்கள் இருக்காங்களா? இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன தேவைன்னு குறிப்பறிந்து செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்காங்களா? அதே மாதிரியான அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒரு தலைவன் ஒருவன் ராணுவத்தில் வேலை பார்க்கிறான். ராணுவத்தில் வேலை பார்த்துக் கொண்டு தான் பிறந்த சொந்த மண்ணிற்கு திரும்ப வருகிறான். அப்படி திரும்ப வரும் பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாதியால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள். அப்ப அந்த தலைவன் முடிவு செய்கிறான். என்ன முடிவு செய்கிறான்? நாம் இனி இருக்க வேண்டிய இடம் இந்திய ராணுவம் அல்ல, இந்த நாட்டு மக்கள் எங்கள் சாதியால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடைக்கிறார்களோ அங்கிருந்தா நாம் சேவை செய்ய முடிவு செய்யலாம். அப்படி ஒரு தலைவன் தான் இமானுவேல் சேகரனார் அப்படின்ற ஒரு தலைவன். அதே போன்று அடிமைப்பட்டு இந்தியா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுது ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வந்தார்கள். எதற்காக வந்தார்கள்? வாணிபம் செய்வதற்காக. வாணிபம் செய்தால் அவருக்கு என்ன கிடைக்கும்?
பொருளாதாரம் கிடைக்கும். அப்பொழுது அவன் பொருளை எடுத்து அவனே போடுறான்னு சொல்லிட்டு அவனுடைய பொருளாதாரத்தில் எடுத்தார் ஒரு வீரன். யாரு? வ.உ. சிதம்பரனார். ஆங்கிலேயருக்கு எதிராக பொருளாதார போர் புரிந்து சுதேசி கப்பல் விட்ட ஒரு தலைவன் இருக்கிறார், வ.உ. சிதம்பரனார். அப்படி ஒரு தலைவன் இருக்கணும். அதே போல என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்தியா ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அடிபட்டு கிடந்த பொழுது இந்தியாவிலிருந்து தமிழகத்தில் இருந்து ஒரு தலைவன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள செல்கிறார். அங்க போகும்போது அங்க இருக்கக்கூடிய சார்ஜ் மன்னர் அவருக்கு கை கொடுக்க வருகிறார். அப்ப தமிழ்நாட்டில் சென்ற தலைவன் அவர் கை கொடுக்க மறுக்கிறார். அப்படி மறுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், ஏன் இவர் கை கொடுக்க மறுக்கிறார்னு. அப்ப சொன்னார் அந்த தலைவன், நீ ஆளக்கூடிய இந்திய தேசத்துக்கு தாண்டா தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அவடையில் இருக்கு, இதை பதிவு செய்ய இங்க வந்திருக்கேன்னு சொன்னார் ஒரு தலைவன். யாரு? ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தலைவன். இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ்குடி மக்களுக்காக உரிமையை இங்கிருந்து இங்கிலாந்தில் போய் வந்து பேசி வந்தார் ஒரு தலைவன். யார்? ரெட்டமலை சீனிவாசன் ஒரு தலைவன். என் அன்பிற்குரிய உறவுகளே, தலைவன் இப்படி இருக்கணும். வ.உ. சிதம்பரனாரை போலவும், காமராஜரை போலவும், கக்கனை போலவும், ஜீவானந்தத்தை போலவும், இமானுவேல் சேகரனார் போலவும், ரெட்டமலை சீனிவாசன் போலவும் இருக்கணும். இப்ப தலைவர் அப்படி இருக்காங்களா? போட்டான் பாட்டு. 2021 சட்டமன்ற தேர்தல் என்ன பாட்டு போட்டான்? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு போட்டான். இப்ப விடியல் ஆயிடுச்சா? மக்களுக்கு எல்லாம் முடியலாயி போச்சு. 2021 சட்டமன்ற தேர்தல்ல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருந்தப்ப அதிமுக ஆட்சியில மின் கட்டண வரி உயர்த்தப்படுகிறது. மின் கட்டண வரி உயர்த்தப்படும் பொழுது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா போராடுறாரு. என்ன சொல்றாரு? மின் கட்டண உயர்த்தப்பட என்ன சொல்றாரு? மின் கட்டண உயர்வை கேட்கும் போது சாக்கடிக்குதுன்னு சொன்னாரு. அதே திராவிட மாடல் ஆட்சி ஸ்டாலினோட ஆட்சியில மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? அதே மாதிரி அதிமுகல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்த பொழுது ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டது. அப்ப சொன்னார் ஸ்டாலின், என்ன சொன்னாரு? சொத்துக்கு வரியா, சொத்தை புடுங்கிறதுக்கு வரியானாரு. இதே இந்த திராவிட மாடல் ஆட்சியில சொத்துக்கு வரி உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? இதே அதிமுக கூட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று மது ஒழிப்புக்கு எதிராக ஸ்டாலின் போராடினார். இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்டாலினோட ஆட்சியில மதுக்கடையை மூடி இருக்காங்களா? என் அன்பிற்குரிய உறவுகளே, நீங்கள் இந்துத்துவ அரசியலுக்கும் திராவிட அரசியலுக்கும் தமிழ் தேசிய அரசியலுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கோவில் இருக்கிறது, அந்த கோவிலுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் வரக்கூடாது என்று சொல்வது இந்துத்துவ அரசியல். உங்களுக்கு கோவிலுக்கு செல்வதற்கான உரிமையை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்பது திராவிட அரசியல். ஆனால் இந்த கோவிலே என்னோடதுடா, நீ யாரா என்னை உள்ள போ சொல்றதா தமிழ் தேசிய அரசியல். பாபர் மசூதி இடிக்கும் பொழுது அதை இடித்தது இந்துத்துவ அரசியல், வேடிக்கை பார்த்தது திராவிட அரசியல். அதற்காக குரல் கொடுத்து இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய அரசியல். இப்ப தமிழ் தேசிய அரசியலுக்கான நீங்க புரிஞ்சுக்கணும், தமிழ் தேசிய அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழ் தேசிய அரசியல் இருந்து இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மக்கள் எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழும் அப்படின்றதுதான். அன்பிற்குரிய உறவுகளே, நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யும்? நாம் தமிழர்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யும்? தரமான சமமான கல்வி, மருத்துவம், குடிநீர் அனைவருக்கும் சரியாக சமமாக இலவசம். இதுல தமிழருக்கு மட்டுமா அப்படின்னு கிடையாது, மலையாளிகள் மட்டும் எல்லாருக்கும் தான். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னடர்கள், மலையாளி, எல்லா தெலுங்கர் எல்லாருக்கும் தான். தரமான கல்வியா எல்லாருக்கும் தான், தரமான மருத்துவம்னா எல்லாத்துக்கும் தான், தரமான குடிநீரா எல்லாத்துக்கும் தான். இது தமிழ் தேசிய அரசியல். அன்பிற்குரிய உறவுகளே, உங்களுக்கு ஒரே ஒரு மாற்று தான் இருக்கு. நீங்க திமுகக்கு மாற்று அதிமுகனு, அதிமுகக்கு மாற்று திமுகனு மாத்தி மாத்தி, பேய்க்கு மாற்று பிசாசு, பிசாசுக்கு மாற்று பேய்னு மாத்தி மாத்தி ஓட்டு போடுறீங்க. இதே மாதிரி மத்தியில பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸ், காங்கிரஸுக்கு மாற்று பிஜேபி மாத்தி மாத்தி ஓட்டு போடுறீங்க. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் மாற்று நாம் தமிழரே மாற்று, நாமே மாற்று. இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு படித்த வேட்பாளர், மென்பொருள் பொறியாளர், சாப்ட்வேர் இன்ஜினியர். அவர் நினைச்சிருந்தா ஒரு நிறுவனத்தில் 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கி ஒரு ஒதுக்கி கொண்டு போயிருக்கலாம். அதை விட இந்த தமிழர்களில் மானம் பெரிது என்று இந்த களத்துக்கு வந்திருக்கிறார். அன்பிற்குரிய உறவுகளே, ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் நெல்லை வாங்கி கொண்டு போய் அரிசியாக்கி விற்கிறான். அவன் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடமிருந்து ஒருவன் மிளகாய் வாங்கி கொண்டு போய் மிளகாய் பொடியாக்கி விற்கிறான். அவன் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயிடம் ஒருவன் தக்காளியை வாங்கி கொண்டு ஜாம் தயாரித்து ஊறுகாய் தயாரித்து விற்கிறான். அவன் இந்த மண்ணில் கோடீஸ்வரனா இருக்கிறார். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்துக்கு தேவையான டிராக்டர் வித்து கொடுக்கிற கோடீஸ்வரனா இருக்கான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்துக்கு தேவையான பம்பு செட் அமைச்சு கொடுக்கிற கோடீஸ்வரனா இருக்கான். ஒரு விவசாயி இருக்கிறார். அந்த விவசாயத்திற்கான விளைபொருட்களை ஏற்றி செல்லக்கூடிய லாரி விற்கிற கோடீஸ்வரனா இருக்கான்.
இவர்கள் எல்லாம் கோடீஸ்வரா இருக்கும் போது ஏன்டா விவசாயி ஏழையா இருக்கான்னு கேட்ட ஒரே ஒரு அரசியல் ஆன்மகன் இருக்காருன்னா அது எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான்ற ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அதனாலதான் சொன்னோம், என்ன சொன்னோம், ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி, வேளாண்மை அரசு பணின்னு சொன்னோம். அன்புக்குரிய உறவுகளே, வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் படித்த வேட்பாளர் ஹுசைன் அகமது அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் வாக்களிக்குமாறு அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகர் வாழ்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.